இந்த வீடியோவில் நாம் ஓஷோ ப்ரேயர் மெடிடேஷன் பற்றி பார்க்கலாம். ஓஷோ வந்து நிறைய ஆக்டிவ் மெடிடேஷன்ஸ், பேசிவ் மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. டைனமிக், நாத பிரம்மா, லாஃபிங், ஜிப்ரிஷ், நட்ராஜ், குண்டலினி, நோ டைமென்ஷன், மண்டலா, கௌரி சங்கர், தேவவாணி, இந்த மாதிரி நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸை வந்து இந்த கால மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கால மனுஷனுக்கு எடுத்தோடனேயுமே நீ சைலன்ஸாக கண்ணை மூடி தியானத்தில் உட்காரு அப்படின்னா அவனுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மனம் வந்து வேகமாக ஓடிட்டுருக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. எல்லா மெடிடேஷன் டெக்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ரீத்திங் ஆகட்டும், இல்லை வந்து ஹம்மிங் ஆகட்டும், இல்லை லாஃபிங், ஜிப்ரிஷ், இல்லை டான்ஸ், இந்த மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஏதாவது இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் செய்கிற மாதிரியும், கடைசியாக வர 1/4 மணி நேரம் மட்டும் சைலன்ட் செட்டிங் உட்கார மாதிரி இருக்கும். அப்போது இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைலன்ட் செட்டிங் உட்காரும்போது ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த சைலன்ஸ்.